வணக்கம். செய்திகளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் புதிய பரிணாமங்களை ஆழமாக அலசி பின்னணிகளை புரிந்து கொள்ளவதும் இது அச்சுமசனும். நான் மணிகண்டன் சங்கர். வணக்கம். இன்று நம்மோடு விவாதிக்கிறது வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரம்மா அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பிரதானமாக இடம்பெற்றிருக்க செய்திகளில் அரசுக்கு ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்க 59 திமுக எம்எல்ஏக்கள் கார் வேண்டாம் என அறிவிப்பு. உதயநிதி தான் சட்டப்பேரவை சொல்கிறார். அவர் மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு கட்சியும் தன்னோட நிலைப்பாடை அறிவிச்சிருக்காங்க. சிபிஐ வேண்டான்னு இருக்காங்க, பாமகவும் வேண்டான்னு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது 2 விதம் ஆயிடுச்சு. அதாவது அறிவிக்கப்பட்ட போது சட்டமன்றத்துக்குள்ளே எந்த அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. சில பேர் கத்தி ஆரவாரம் பண்ணி கூச்சல்லாம் போட்டாங்க. இது பொது மன்றத்தில், மக்கள் மன்றத்தில் ஒரு எதிர்ப்பு உருவாகிருக்குன்ற எண்ணம் இன்றைக்கு அரசியல் கட்சிகளை போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா விவசாயிகளுக்கு உண்டான பயிர்க்கடன் மற்ற விஷயங்களில் தள்ளுபடின்னு அறிவிக்கலை. 6 சிலிண்டர் தரோன்றது இன்னும் எதுவுமே செய்யலை. மகளிருக்கான 2500 ரூபாய் பணம்ன்ற கொடுத்த வாக்குறுதி எதையும் செயல்படுத்தலை. இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியாத காரணம் நிதி பற்றாக்குறைன்னு அரசு சொல்லிட்டு, இப்போ எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது, இது அவ்வளோ பெரிய நிதி இல்லைனாலும் ஒரு கார்டுன்றது ஒரு ஆடம்பர பொருளாக மக்கள் மனசில் இருக்குது. அப்போ இதை நீங்கள் எப்படி ஒரு எம்எல்ஏக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் ஏற்பட்டதுனால டப்புன்னு அரசியல் கட்சி போகிற 2வது நாள் என்னென்னா பேக் அடிச்சிட்டாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா கார் ஆடம்பரம் இல்லைன்னு. ஆனால் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது கார் இப்போ ஒரு ஆடம்பரமே கிடையாது, யார் தேவைப்படுறாங்களோ வாங்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலான்றதுல ஒன்றும் தவறு இல்லை. அப்படி இல்லை அறிவிப்பில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காரன்ல இருக்குது. நீங்கள் யாருக்கு அதாவது இன்னைக்கு துரைமுருகனோட ஒரு அறிக்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாத்தையும் அறிவிப்புகளை பூரா அதற்குண்டான செயல்முறையோடு செஞ்சுருக்கணும். இப்போ எம்எல்ஏ கார் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா, மாவட்ட கலெக்டருக்கு அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வண்டி இருக்கும். எம்எல்ஏ தான் வேணுங்கிறப்ப அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப தேவைப்படும் போது இப்படி மெல்ல மெல்ல எம்எல்ஏக்கு ஒரு காரை நீங்கள் கொடுத்துருக்கலாம். திடீர்னு எடுத்த உடனே இவ்வளோ அறிவிப்பு, இவ்வளோ இதுன்றது மக்கள் மனசில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். அப்போது ஒரு நடைமுறையில் எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை, ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரே இடத்துல குமிக்காமல் அதை எப்படி சின்ன சின்னதாக விடுவிக்குதுன்றதுக்கு உண்டான செயல்முறையை ஒரு அரசாங்கம் கற்றுக்கணும்னு துரைமுருகன் அறிக்கை விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது சரியான அறிக்கையாக தோணுது. இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு கார் நிற்கலாம். அந்த காரு எம்எல்ஏ தொகுதிக்கு போகும்போது காலையில் என்ன தேவையோ அதுக்கு கொண்டு போய் கொண்டு இறக்கி விட்டுட்டு மற்ற தேவைகளுக்கு வேற பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். யாருக்கு என்ன தேவையோ அந்த டைம் ஐடி கம்பெனிகள்லாம் ஒரு கார் இருக்கும், அதை பிக் பண்ணிக்கலாம். புரியுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஏன்னா நிதி பற்றாக்குறையில் இருக்கீங்க நீங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை எதற்காக எடுத்தோம் அப்படின்றது தேவையில்லாத ஆணி மாதிரி தான் தோணுது. சரி, இப்போ அதே சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு செய்தி குற்றச்சாட்டு இருந்தால் நிரூபிக்க வேண்டியதானே, யாரை கண்டு பயம், எதுக்கு அச்சப்பட வேண்டியதா, யார் மீது அப்படின்னு உதயநிதி சொல்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் என் டேபிளில் தான் அந்த ஃபைல் இருக்குது, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்றாரு. ஸோ இப்போ இதை குறிக்குது. உண்மையிலே இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பும்ல, நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம்ல. அப்போ இந்த செய்தி எப்படி பார்க்கலாம்? இல்லை, அப்போ நேற்று முதலமைச்சர் சொல்லும்போது இதுக்கு திமுக எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அப்படியே அந்த ஃபைலில் இருக்கக்கூடியது யாரை சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, 2 கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. திமுகவும் தெரிவிக்கலை, அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அந்த ஃபைலில் யார் இருக்கு என்ன ஏதுன்னு இது ஒரு நாள் கழித்து பொதுமன்றத்தில் விவாதமாகுது. இது நிறையா நீங்கள் 3 ஃபைல் இருக்கார். அதாவது நீங்கள் அந்த அசம்பிளியை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சினிமா டைலாக் பேசாதீங்கன்னு சபாநாயகர் சொல்கிறாரு. ஆனால் பேசக்கூடிய சினிமா டைலாக் தான் வெளியில் பெரிய ப்ரொமோஷன் ஆகுது. இப்போ என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாத அப்படின்ற டாப்பிக்கு பெருசாயிருச்சு. அப்போ இது இஷ்யூ ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம பதில் சொல்லலைன்னா இது நம்மளை தான் சொன்ன மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு திமுக இன்னைக்கு பதில் சொல்லுது. ஏன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் என்ன ஜோசியக்காரனை வச்சு ஓப்பன் பண்ணணுமா, ஏன் நீங்களே சொன்னா தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ இதை இது இனிமேலும் நீங்கள் எதுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுகவில் 30 அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. இதை புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. அந்த பழைய வழக்குகளை திரும்ப திரும்ப புலி வருதுன்னு பூச்சாண்டி காட்டாமல் வழக்கை உடனடியாக ஓப்பன் பண்ணி அதற்குரிய தண்டனைகளை இருக்கணும். நீங்கள் 100 நாள் ஆச்சு, இது வரைக்கும் திமுக அமைச்சர்கள் மேலே ஒருத்தர் மேலே கூட நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு கூட ஆகலாம். வெறும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட அதாவது என்றைக்குமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஊழல் குற்றச்சாட்டு ஒரு அரசையோ ஒரு கட்சியையோ பலகீனப்படுத்த. அதாவது நமக்கு வரலாறு நிறையா இருக்குது. திமுக 2G வழக்கில் இது பண்ணிச்சு, திரும்ப ஆட்சிக்கு வரலையா.
அப்படி எல்லா கட்சிகளுமே ஊழல் வழக்கு வந்து எங்கே பயன்படுதுன்னா தேர்தல் பிரச்சாரமாக மட்டும்தான் பயன்படுது. இப்போ விஜய் எடுத்து வைக்க குற்றச்சாட்டும் நாளைக்கு வந்து இடைத்தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரமாகவும் எம்பி எலெக்ஷனுக்கு உண்டான பிரச்சாரமாகவும் தான் இருக்குமே ஒழிய, இதை வைத்து அந்த கட்சியை வந்து நேர்மையான முறையில் அந்த ஊழல் வழக்குகளை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் திமுக ஒரு ஊழல் வழக்கில் கூட முழுமையான தண்டனை அனுபவிச்சே கிடையாது. அதான் விஞ்ஞான ஊழல்ன்றாங்க. அப்ப நீங்க தண்டனை அனுபவிக்கலாம், அவங்க வந்து தப்பு செய்யலன்னு கூட அப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க தானே. இப்போ வந்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க ஒரு விஜய் தானே அந்த இடத்துல. அதான் இப்போ நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. இப்போ திமுக அதிமுக மேல போட்ட வழக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே திமுக மேல போட்ட வழக்குகள் எத்தனை வழக்குகளில் தண்டனை கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போது இதை வந்து நேர்மையான முறையில் இந்த வழக்கை நாங்கள் ரெண்டு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியையும் இவங்க வரும்போது அவங்கள திட்டுறதும், அவங்க வரும்போது நான் உங்கள் மேலே விட்டு இப்படின்னு இந்த ஊழல் வழக்கை கேட்டாலே இப்போ சலிப்பு தான் ஏற்படுது. திரும்ப நீங்களும் இதையே பேசி 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 என்னென்னா ஆக்ஷனில் இறங்குங்க. எப்போ தான் அந்த பாம்பை வெளியோட போகிறீங்க? சரி, சட்டமன்ற செய்தியை ஒட்டியே ஒன்று பார்த்தீங்கன்னா, நேற்றைய விவாதத்தின் போது வந்து அமைச்சர்கள் ஒரு கருத்துக்கள், அதாவது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்விகளை கேட்குறாங்க. அதாவது செந்தில் பாலாஜி வந்து இபி பற்றியான விஷயங்களை பேசுகிறாரு. அப்போ நிர்மல்குமார் அதை பேசும்போது வந்து கரூர் கம்பெனி போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சட்டமன்றத்துக்கெல்லாம் கவர் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 பேரால் மட்டுமே அதிகபட்சமாக பார்க்கப்பட்ட அந்த காட்சிகள், அதிகபட்சமே நான் சொல்கிறது, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ இப்படி பேசுறதுன்றது எப்படி புரிந்து கொள்ளப்படும் இப்போ காமன் பப்ளிக்கால்? இப்போ இப்படி தான் சட்டமன்றம் பண்ணலாம். ஸோ அமைச்சர்களோட பேச்சும் இல்லை எதிர்க்கட்சியோட ஸ்பீச்சும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது புதுசாக சட்டமன்றம் ஏதோ தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை. இதை விட ரொம்ப கொச்சையான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகளை கடந்த முறை சட்டசபை நான் பார்த்துருக்கும் போது கேட்டிருக்கேன். என்ன, அது வந்து லைவ் கிடையாது, அதை வந்து வெளியிலே சொல்லவும் முடியாது. பத்திரிக்கையில் சில விஷயங்கள் மட்டும்தான், அதாவது கண்டென்ட் ஏதோ அது மட்டும்தான் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வரும். ஆனால் அது எவ்வளவு மோசமான வார்த்தைகளோடு அங்கே இருந்தவர்கள் பேசினார்கள்ன்றத சட்டமன்றத்துக்குள்ளே இருந்த நமக்கு தெரியும். இன்றைக்கி சட்டமன்றம் முழு லைவ் ஆயிடுச்சு. லைவ் ஆகும்போது நமக்கு இதுக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்றது தெரியுது. இன்னொன்று வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் கூட சோசியல் மீடியாவில் விவாதிக்கப்படுது. அப்போ எல்லாமே முழுமையான டிரான்ஸ்பரண்ட் ஆனதுனால இப்போ இங்கே கண்ணியத்தோடு நடந்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருதுன்னா மன்ற உறுப்பினர்களுக்கு வருது. நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி மக்கள் வரிப்பணத்தில் ஒரு சட்டமன்றம் நடக்குது. அங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ரெண்டு தரப்பையும் பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி தாவேக்காவும் சரி, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினுடைய மையக்கருவை எடுத்து தாவேக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க எந்திரிச்சு குறுக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கன்னா, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியலன்னா டக்குன்னு உடனே வந்து திமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ நேற்று கூட இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, இந்த கார் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, உதயநிதியும் தான் 4 வீடு வச்சுருக்காரு, ஏன் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கிக்கலையான்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே இந்த பிரச்சனை இஷ்யூ ஆகுது. திரும்ப அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, உங்கள் எம்எல்ஏ இதுவா அதுவானா. இப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து 2 பேரும் வந்து முழுசாக மாறி இருக்க சந்திரமுகியை பாருன்ற மாதிரி ஆயிடுது. அதாவது ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் வந்து என்னன்னா இதுக்காகவாப்பா. அதாவது இன்னைக்கே மக்களுக்கே சலிப்பு வந்துருச்சு. என்னப்பா எப்போ பார்த்தாலும் இவங்க எப்போ சண்டை போட ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாயிண்டாக பேச ஆரம்பித்த ஒரு இடம் அப்படியே போனால் 4வது கேள்வியில் 2 பேரும் மறுபடியும் நீ யாரு நான் யாருன்ற பேச்சுக்கு தான் போயிடுறாங்க. இல்லை, நான் அதில் தான் என்னோட கேள்வியை வந்து நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்கன்னா, கடந்த காலங்களில் இதை விட மோசமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அப்போ வந்து அது வந்து வெளி உலகத்துக்கு வராது. ஆனால் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வரும் பட்சத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இப்போது 2 பேர் சண்டை போட்டால் 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்ற, அப்போ இதில் யாருக்கு அதிக பொறுப்பு இருக்கதான் நீங்கள் பார்க்கல? இல்லை, இது பொறுப்பு வந்து ஆல்ரெடி 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பல்வேறு விஷயங்களை சந்தித்த 2 திராவிட கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு வேணும். ஏன்னா உண்மையிலே இந்த தாவேக்கா இதுதான் அது முதல் சட்டமன்றம் பட்ஜெட்டுக்கு கூட்டத்தொடர். அப்போ அவங்க ஒரு பதட்டத்தோடு தான் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. ஐயோ நம்மளை வந்து இந்த பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டுருவாங்களே, அந்த பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டுருவாங்களேன்னு பதட்டத்தோடு வந்துடுவாங்க. நீங்கள் வந்து அதை ரொம்ப இலகுவாக்கி அரசியலாக்கி விட்டீங்க. இல்லை, நீங்கள் பேசுறது எனக்கு வந்து ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பதட்டத்தோடு இருக்க வேண்டியனா, ஆனால் இப்போ தாவேக்கா எம்எல்ஏக்களும் தாவேக்கா அமைச்சர்களும் தானே இறங்கி அடிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க அவர் ஃபைல்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றதும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாயிண்ட்டாக பேசிகிட்டு இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இபி விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும் போது வந்து கரூர் கம்பெனி அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து திமுகவும் அதிமுகவும் கிடையாது. அது இது 7வது நாளில் அவங்க பயிற்சியில் வரலையே.
இப்போ திமுக வெளியில் என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து வந்து அவதூறு பிரச்சனைகள், அவதூறு பிரச்சாரங்கள், மக்களை திட்டுறது, இந்த புதிய அரசு வந்ததை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலையில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அப்படியே சட்டமன்றத்துக்குள்ளேயும் தொடர்ந்துச்சு. அப்போது சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம பாயிண்ட்டுகளை வச்சு எதிர்கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு வந்த தாவேகாவுக்கு அப்போ இது ரொம்ப ஈஸி போல், திரும்ப திட்டினா போதும் போலன்ற மனநிலை கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ நீ திட்டுற நான் திட்டுறேன், நீ திட்டுற நான் அப்போ இப்படியே திட்டி ஓட்டிடுவோம். இதுதான் வெளியே ரீல்ஸாகவும் போகுது, இதுதான் வெளியே பப்ளிக்டையும் பேசுது. அப்போ நம்ம எதுக்கு பாயிண்டை போட்டு பேசிக்கிட்டு, இந்த திட்டத்தில் 30,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட, நீ ஏன் அது செஞ்ச, இதெல்லாம் எதுக்கு போனோம்? குளத்தூர் கொத்து புரோட்டா போவோம், ஈஸியாக முடிஞ்சு, இப்படி முடிஞ்சு. சங்கி அமைச்சர்னு அவர் சொல்லுவார், பாத்ரூம் எதிர்கட்சி தலைவர் இவர் சொல்லுவார். இப்படி நீங்கள் இந்த 7 நாள் 8 நாளில் அசம்பிளியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மனசில் எது நிற்குதுன்னா இவங்க தனிநபராக போட்டுக்கிட்ட சண்டை தான் நிற்குதே தவிர. ஆக்சுவலாக இது ஒரு பட்ஜெட் மீதான விவாதம். பட்ஜெட் எவ்வளோக்கு போட்டாங்க, கடந்த காலங்களில் பட்ஜெட் எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, எந்த திட்டங்கள் அப்படின்ற விஷயம் இல்லை. இதை பற்றி எனக்கு நிறைய தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் மோதிரம் வழங்கத்துக்கு 2 நிறுவனங்களுக்கு ஒப்பந்த ஆணை வழங்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக 1,28,000 பேருக்கு வந்து செப்டம்பர் 15 அனுப்புகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடணும்னா, இது செய்தி இந்த எந்த நிறுவனம் எடுத்திருக்கு, அவங்க எவ்வளோக்கு கோட் பண்ணியிருக்காங்கன்றது இப்போது சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜெயஸ் ஆலுகாஸ் நிறுவனம் வந்து 1 பைசாவுக்கு வந்து அந்த டெண்டரை கோட் பண்ணியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதான் அந்த தாய்மாமன் வந்து அப்போ ஜெயஸ் ஆலுகாஸ் தானா? அதாவது எந்த லாபமும் இல்லாமல் ஒருத்தர் ஒரு தொழிலை வந்து நடத்த போகிறாருன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் இல்லையா? அப்போது 0.01% ஒருத்தர் டெண்டர் கோர முடியும்னா, அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நகைக்கடையை வந்து எதுக்கு நடத்துனீங்க? அப்போ செய்கூலி, ஒரு நகையை போய் வாங்கினோம்னா நகையில் தங்கத்தின் மதிப்பை விட செய்கூலி சேதாரம் தான் அதிகம் எல்லா நகைக்கடையும் வந்து. ஏன்னா தங்கம் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு, அதை தாண்டி நீங்கள் தங்கத்தில் செய்யக்கூடிய நகையிலேருந்து லாபம் எடுக்கணும்னா இந்த செய்கூலி சேதாரத்தை மக்கள் தலையில் கட்டுறது தான் இருக்கிறதுலே நகை விற்கிறதுலே மிகப்பெரிய மோசடி. இந்த சேதாரம்னு ஒரு நகை செய்கிறதுக்கு ஆக்சுவலாக அந்த கணக்கு வந்து காமன் பப்ளிக் யாருக்குமே புரியாது. என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து வேற ஒரு பதிலை சொல்லி அதை உங்களால் கன்ஃபியூஸ் ஆகி. அதான் ஒரு நகையில் நீங்கள் ஒரு நகை செய்கிறீங்கன்னா அதில் சேதாரமாகி கீழே போகிற நகையும் தூக்கி நம்மகிட்ட கொடுக்கணும்ல, அதையும் அவங்களே வச்சுக்குவாங்க. செஞ்சு அதுக்குண்டான கதையும் அவங்கள காசையும் வச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் வச்சு கடைசி நம்ம தலையில் கொண்டு வந்து கட்டிட்டு 2,000 குறைக்கிறோம் 3,000 குறைக்கிறோம் நகை கடையில் நம்மகிட்ட குறைப்பாங்க. அப்போ அப்படி வந்து தொழில் பண்ண ஜெயஸ் ஆலுகாஸ் இன்னைக்கு வந்து எந்த வருமானம் எந்த லாபமும் எதுவுமே இல்லாமல் ஒரு மக்கள் சேவையை ஆற்றுவதற்காக இன்றைக்கு தாய்மாமன் சீரில் வந்து இணைஞ்சிருக்கிறத ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம வந்து ரொம்ப ஒருவேளை சேவை செய்யறதுக்காக வந்திருக்கலாம். சேவை தாய்மாமனுக்கு ஒரு சேவையாக நம்ம வந்து இப்போ யார் மடியில் உட்கார வச்சு காது ஊற்றுறதுன்னு ஒரு பஞ்சம் வரும்ல, அது ஜெயஸ் ஆலுகாஸ் மடியில் உட்காந்து நம்ம இனிமேல் காது ஊற்றுக்கிற வேண்டிதான். நல்ல நறுக்கு நம்ம காதில் குத்துறாங்கன்றது மட்டும் தெரியுது. சரி, அப்புறம் இன்னொரு செய்தியாக வந்திருக்கு. மின்கம்பி வாங்கியதில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு, ஒரே ஐபி முகவர் டெண்டர் விண்ணப்பங்கள், லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து முதல் தகர்க்கு. இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போது இபியும் அதுக்கு பின்னாடி இருக்க சர்ச்சையும் வந்து ஓயாதுன்ற மாதிரி தான் இருக்குது. இபி சார்ந்தே வந்து முதல்ல இந்த ஆட்சி வந்தோடனே கரண்ட்டு கட் ஆச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு காரணம் திமுக வந்தாங்க. அதுக்கப்புறம் தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் மாதிரியான ஹார்ட் டிஸ்க்லாம் காணாமல் போச்சு. இப்போ வந்து ஒரே ஐபி முகவர் தான் டெண்டர்கள்லாம் விடப்பட்டிருக்கு. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை பண்ணிட்டுருக்காங்க. இது என்னது? அதான் நீங்கள் என்னென்னா கரெக்டாக பொருத்தி பாருங்கள். இபியில் வந்து ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதுலேருந்து அப்படியே மின்வெட்டுக்கு அப்புறம் வந்து அந்த மின் கட்டண உயர்வு, அப்படியே அந்த பழைய இஷ்யூ அந்த இபியில் வந்து எதெல்லாம் டார்கெட் பண்ணாங்களோ அது பூரா போயிடுச்சு. இப்போ திரும்ப போயிட்டு இப்படி வந்திருக்கு. அப்போது ஒரு ஊழல் வழக்கில் நீங்கள் வந்து திரும்ப அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் அதிகமான ஊழல்களில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது இந்த வழக்குன்னு இல்லை. நேற்று தினமலரில் வந்து ஒரு செய்தி வந்தது பார்த்தீங்கன்னா, மகளிர் மேம்பாட்டு நிதி கிட்டத்தட்ட 600 கோடியிலிருந்து 10,000 கோடியை வந்து கீழே உள்ள அதிகாரிகள், மேலே உள்ள அதிகாரிகள் இல்லை, கீழே பிடிஓ லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது நாங்கள் பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தோம், இந்த மாதிரி வந்து ட்ரோன் மூலமாக விவசாயிகளுக்கு இது தெளித்தோம் அப்படின்னு ஏகப்பட்ட போலி பில்கள் போட்டு இந்த 600 கோடி ரூபா பணத்தை வந்து அவங்க கையாடல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. இதே மாதிரி ஏவாவேலு சம்மந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா 9 அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அரசு அதிகாரிகள். இதே மதுபான விஷயத்தில் விசாகன் சம்மந்தப்பட்டிருக்காரு, டாஸ்மார்க் இயக்குனர் வந்து விசாகன் சம்மந்தம்.
இப்படி எல்லா ஊழல் வழக்குகள்லையும் அதிகாரிகள் மிக முக்கியமான குற்றவாளிகளாக இருக்காங்க. ஆனால் இந்த அரசு எங்கே போய், ரெண்டு அரசுமே திரும்ப திரும்ப எங்கே போய் பார்க்குறீங்கன்னா, அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் கட்சியை மட்டுமே ஊழலுக்கு போய் குற்றஞ்சாட்டி கடைசி கொண்டு போய் தள்ளுறோம். இதுக்கு அருமையான உதாரணம் வந்து இந்த சேகர் பாபு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அசெம்பிளியில் பேசின ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதாவது ரமேஷ் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, திருத்தணியில் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மக்கள் கூடாத இடத்துல நீங்கள் எதுக்கு வந்து அவ்வளோ பெரிய மல்டி லெவல் பார்க்கிங் வந்து கட்டுறீங்க, இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு உடனே சேர்பாபு எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, சார் இதில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தாரோ அந்த அதிகாரி தான் இந்த மல்டி லெவல் பார்க்கிங் கட்டணும்னு எனக்கு ஐடியாவும் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அதிகாரிகளை பற்றி குறிப்பிட்டதுனால அதே கேட்குறேன். இன்னைக்கு சிபிஎம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, தலைமைச் செயலாளராக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 காரணத்தை அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று, கல்லூரிகளில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறவங்கள கண்காணித்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரியும், அதே நேரத்தில் குஜிலியம்பாறை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்டதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்களோட கணக்கெடுக்கணும்னு வருவாய்த்துறை மூலம் ஒரு அறிக்கை. ஸோ இதெல்லாம் காரணம் வந்து தலைமைச் செயலாளர் தான் அப்படின்னு அவங்கள கண்டித்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிருக்காங்க. இல்லை, அதான் கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு நிலைமையை பாருங்க. அவர் எதுக்கு அறிக்கை விட்டாருன்னு அவருக்கும் தெரியல, அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ தலைமைச் செயலாளர்கிட்ட அந்த அறிக்கை போயிருக்குன்னா இது அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் போயிருக்காதுல்ல, தமிழ்நாடு முழுக்க போயிருக்கு இல்லையா? அப்போ தமிழ்நாடு லீக் ஆயிருக்கு, ஒரு இடத்துல லீக் ஆகி என்னன்றது நடந்திருக்கு. அதான் ரெண்டுமே ரெலவெண்ட் தான். நீங்கள் இப்போ கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க கூடாதுன்றதும் கம்யூனிஸ்டுகள் யாருன்னு கணக்கெடுக்குன்றதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இந்த நீட் விவகாரத்தில் ஒரு ஆர்கனைஸ் செக்டாராக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததுனால நாளைக்கு எங்கே இது வந்து இது போல் ஒரு விஷயம் நடந்துருமோன்றது தான் நடக்குது. இப்போ இதுக்கு அரசு தரப்புடைய விளக்கம் என்ன? உங்கள் கூட்டணி கட்சியை நீங்கள் இது பண்ண சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. ஆனால் வந்து வெறும் வந்து தலைமைச் செயலாளரை மட்டுமே டார்கெட் பண்ணதோடு முடிஞ்சிருதா இது? கூட்டணி கட்சி ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு இந்த அதிகாரியை வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? அதை ஏன் செய்ய மாட்டேங்குது? அதாவது வந்து அதிகாரிகள் வரம்பு மீறின அதிகாரத்தோடு போனாங்கன்னா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குன்றது போன அரசு சாட்சி. திரும்பவும் இந்த அரசு நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் திரும்பவும் அதிகாரிகளை அவர்கள் எல்லையை மீற விட்டீங்கன்னா அதோடைய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதுதான் நடக்குது இப்போ திரும்ப. இப்போ நேற்று அதே நீங்கள் குறிப்பிட்டதுனால சொல்கிறேன், அசம்பிளியில் பேசும்போதே வந்து தலவாய் சுந்தரமும் சொல்கிறார், டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த அதிகாரிகளுமே இங்கே வந்து உட்காரவே இல்லை. அதான் அது என்னன்னா, இப்போ ஒரு மானிய கோரிக்கை நடக்கும்போது அந்த துறையின் செயலாளர் வரணும். அப்போ தான் அந்த துறை, ஏன்னா இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே புதியவர்கள், அவர்கள் வந்து 100 நாள் தான் ஆகுது. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த பேக்கப் என்ன, எதுவும் தெரியாது. அப்போ அவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே கீழே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்தாங்கன்னா அதனால தான் நிறைய இடங்கள்ல அவங்க தவறான தகவல்களை பதிலாக சொல்கிறாங்க. தவறான தகவலை பதிலாக சொல்லும்போது ஆப்போசிட் தரப்பு அவங்க ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் பல வருஷம் அனுபவப்பட்டவங்க, அவங்க எந்திரிச்சு நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லும்போது அது தனிநபர் தாக்குதெல்லாம் மாறுது. அப்போ நீங்கள் போன தடவை பண்ணலையான்னு, அப்போ சரியான பதில்களை நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா, இது வந்து நேற்று முதலமைச்சர் வந்து அமித்ஷா நடந்துக்கிட்ட தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்திலேயும் இதே தவிர அதிகாரிகள் செஞ்சுருக்காங்க. நீங்கள் டீலிமிட்டேஷன்ற இஷ்யூக்கு இங்கே ஒரு அசம்பிளியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாச்சு, அதற்கு அப்படியே ஆப்பனண்டாக ஒரு ஸ்பீச் வந்து அங்கே நடக்குது. அப்போ இது ஏன் இப்படி எழுதி அதுக்கு ஒரு விளக்க உரை வந்து வெளியே வந்து திரும்ப கொடுக்குறாங்க. திரும்ப கட்சி சார்பில் அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, 4மே உள்ள பேசினதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானத்துக்கு இது அப்படியே வேறு. அப்போ நீங்க வந்து அதிகாரிகளை திரும்ப வந்து நீங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அதை தாண்டி சட்டமன்றம் நடக்கும்போது ஒரு மன்றத்தினுடைய அத்தனை விதிகள், அதாவது தலவாய் சுந்தரம் சொல்லும் போது சரி, சபாநாயகரும் அதை ஆமோதிக்கிறாரு, ஆமா வரணுங்க நீங்கன்னு. ஏன்னா கேள்வி நேரம் இப்போதைக்கு பாதி நேரத்தில் கேள்வி நேரமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அசம்பிளி. அப்போ கேள்வி நேரத்திலாம் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு துறையினுடைய செயலாளர் வந்து இருக்கத்தானே செய்யணுங்க. அதுவும் இருக்க மாட்டேன், நான் எதையுமே செய்ய மாட்டேன்னா, அதாவது இந்த அரசு புதுசு, இது வந்து 2 பக்கமும் நீங்கள் வந்து அந்த கத்தியை வச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது அதிகாரிகளையும் தாக்கல் பண்ணி கொண்டு போகணும், அதே நேரம் மக்களுக்கும் செய்யணும். 2 கத்திக்கு நடுவில் நிற்கிற மனித மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ அரசில் நடக்கிற தவறுகள் எல்லாத்தையும் நீங்கள் அதிகாரிகள் மேலே தூக்கி போகிறதுல மட்டும் சரி கிடையாது, எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பார்ட் ஆஃப் இந்த சிஸ்டம். நீங்கள் எல்லா தப்பையும் நீங்கள் அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க அப்படி எழுதி கொடுக்குறதும் அதிகாரிகள் தப்புன்னா இப்போ அமைச்சர்களுக்கும் இல்லை முதலமைச்சருக்கும் அதுக்கு பொறுப்பு இல்லையா? இல்லை, மாற்றத்திற்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு வரணும்ல.
நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்குது, இந்த அரசு புதுசு, இதில் வந்திருக்கிறவங்க புதுசு, அப்போ இவங்களை வழி நடத்திட்டு போக வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சரியாக வழி நடத்துகிறீங்களான்றது எங்களுக்கு கண்கூட தெரியுதில்ல. இப்போ நாளைக்கு ஊழல் வழக்கு, ஊழல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து அதிகாரிகள் கைது பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மொத்தத்தில் டிபார்ட்மெண்ட்டே மோசமாக இருக்குன்னு சொல்லலை. அதிலே சில அதிகாரிகள் மிக மோசமான இதில் இருக்காங்க. அதில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடந்த முறை மோசமாக இருந்ததுனால தான் இந்த அரசுக்கு இவ்வளோ பெரிய, போன அரசுக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி சந்திச்சது. அவங்க தான் திரும்ப பல இடங்களில் கண்டினியூ ஆகுறாங்க இல்லையா? இதை பற்றி பேசும்போது சொல்கிறேன், மொத்தமே ஒரு 1000 அதிகாரிகள் தானே இருக்க முடியும். அவங்கள தானே ஷஃபிள் பண்ண முடியும். இதுக்காக நம்ம வந்து தெலுங்கானால இருந்தோ அவ்வளோ கூட இல்லை. நீங்கள் வந்து ஒரு 75 அதிகாரிகளை மாற்றினீங்கனாலே இந்த அரசாங்கம் திரும்ப சரியாயிரும். அதுதான் நிலவரம். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் அதிகபட்சம் வந்து ஒரு 50லேருந்து 60 பேர் 70 பேரை மாற்றினாலே இந்த அரசாங்கம் முழுமையான தூய்மை அடைஞ்சிரும். ஆனால் அதிகாரிகளை மாற்றுறதுன்றது, இந்த அரசாங்க சிஸ்டத்தை மாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து இந்த புதிய அரசு சின்ன அரசை எடுக்க விட்டுருவாங்களான்றது சந்தேகம். ஏன்னா ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் அரசாங்கத்தையும் பகிச்சிக்க முடியாது. ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் சமரசம் பண்ணி தான் ஆகணும். அப்படி அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமரசத்தை அது வெளியே தெரியாது. புரியுது. இப்போது புதுதாக வந்திருக்காங்க அமைச்சர்களும் முதலமைச்சரும், போக போக இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிருப்பாங்க. நம்மளால் பல்வேறு விஷயங்களை விவாதித்தோம். நன்றி. நன்றி நேயர்களே, மற்றொரு அச்சசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.